எங்கள் அன்பின் கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் நல்ல இயேசுவே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனையை காண்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தையை கொண்டு அதில் வாழும்படியான உடைய கிருபைகளை நீர் அவருக்கு பாராட்டுவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே அப்பா சோத்திரம், இந்த உலக மக்கள் அரசாங்கம் எல்லாம் உருவேற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, எங்களை நீர் வாழ வைத்த தெய்வமாயிருக்கிறபடினாலே, இன்றைக்கும் நீர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறபடினாலே எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்திலே தைரியம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. அவர்களை ஆண்டவரே பலப்படுத்துவீராக. எதற்கும் பயப்படாமல் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை சார்ந்து வாழ, விசுவாசித்து வாழ உதவி செய்யும். இந்த ஆராதனையில பாடுகிற பாடுகள், எடுக்கிற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், தேவ வார்த்தைகள் ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உருவாகிற எல்லா ஆண்டவரே அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தடை செய்கிற பொல்லாத கிரியைகளின் சக்திகளை நிர்மூலமாக்கி போடுகிறோம். இயேசுவே, நீ ஜெயமெடுத்த கர்த்தர், நாங்களும் ஜெயம் எடுக்கிறோம். எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடல. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடல. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடல. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடல. துன்பத்தின் பாதையில் நடந்திடும் வேளையில் தூக்கி என்னை சுமப்பவரே. துன்பத்தின் பாதையில் நடந்திடும் வேளையில் தூக்கி என்னை சுமப்பவரே. கண்ணீரின் பாதையில் கடந்திடும் வேளையில் களிப்பாகவும் அதை மாற்றினாரே. கண்ணீரின் பாதையில் கடந்திடும் வேளையில் களிப்பாகவும் அதை மாற்றினாரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்
என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடல. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடல. உதவிடும் கரங்கள் நின்றிடும் நேரத்தில் ஒத்தாசை அனுப்பி நீ நடத்தினீரே. உதவிடும் கரங்கள் நின்றிடும் நேரத்தில் ஒத்தாசை அனுப்பி நீ நடத்தினீரே. வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்ய வல்லவர் நீ. வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்ய வல்லவனே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடல. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடல. நம்பினோர்கள் தீமை செய்தாலும் நம்பிக்கை இழக்க நீர் விடவே இல்லை. நம்பினோர்கள் தீமை செய்தாலும் நம்பிக்கை இழக்க நீர் விடவே இல்லை. உம்மை நம்பின நாள் முழுவதும் வெட்கப்படவும் விடவே இல்லை. உம்மை நம்பின நாள் முழுவதும் வெட்கப்படவும் விடவே இல்லை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை கைவிட்டாலும் கைவிடல. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடல. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்றுமே. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடல. யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடல. ஆமென், ஹல்லேலூயா. Thank you Lord. யார் உங்களை மறந்தாலும் இயேசு ஒருபோதும் உங்களை மறப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால நாம் இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போவோம்.
கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தர் என் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், கேட்டதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், கேட்டதையே நாடுவேன். அவரின் மகிமையை காண ஆராய்ச்சி செய்திடுவேன். அவரின் மகிமையை காண ஆராய்ச்சி செய்திடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கியே ஆனந்தம் பாடிடுவேன். அல்லேலூயா பாடிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? பெற்றவர்கள் என்னை கைவிட்டாலும், மற்றவர்கள் என்னை மறந்தாலும், பெற்றவர்கள் என்னை கைவிட்டாலும், மற்றவர்கள் என்னை மறந்தாலும், சத்துருக்கள் என்னை சூழ்ந்தாலும், கர்த்தர் என்னை காத்துக் கொள்வாரே. சத்துருக்கள் என்னை சூழ்ந்தாலும், கர்த்தர் என்னை காத்துக் கொள்வாரே. நான் ஜீவனுள்ளோ தேசத்தில் நன்மைகளை சேர்த்திட நம்பிக்கையால் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் காத்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? நன்றி இயேசுவே. கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம்.
ஆராதனைக்குரிய தெய்வம் நம்முடைய இயேசப்பா ஒருவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. We worship you, Lord. Hallelujah. ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Hallelujah. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆண்டவரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அழகான கண்கள் என்னை தெரிந்தெடுத்ததப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எந்த நாத்துமா
என்றென்றும் ஸ்தோத்தரி. கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே, அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே. கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி. நன்மை கிருபையினால் முடி சூட்டினீர் என்னையும், தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, நன்மை கிருபையினால் முடி சூட்டினீர் என்னையும், தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர். உம் கிருபையை எண்ணி என்றும் நான் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர். உம் கிருபையை எண்ணி என்றும் நான் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி. Hallelujah.
ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகள் ஹalleluya ஏராளம் ஏராளம். தாழ்ந்த பாதாளத்திலிருந்து ஆத்துமாவை காப்பாற்றியிருக்கிறார். உளையான சேற்றிலும் இருந்து நம்மை கண்மலையின் மேலே உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னுடைய ஆத்துமாவுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருக்கு பிரியமா என்னுடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. Thank you Lord, hallelujah. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. உண்மையாகவே இந்த காலவெளியில நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிற அதிக நன்மைகளை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், தேவனால் நான் உயர்வேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. நான் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது
திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் என் அருகில் இருந்து நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவையை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் இருந்து நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவையை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது எல்லா ஜனங்களும் பார்க்கும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், பெருக பண்ணுவார். என் தேவனால் நிச்சயம் நடக்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடவே தடைபடாது. நாம் எல்லாரும் உட்காருவோம், தேவனை மையப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை தொழுது கொண்டோம். இதுவரைக்கும் கர்த்தரை நாம் தொழுது கொண்டு ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் அதுக்கேற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை கட்டளிடுவாராக. வேதத்திலிருந்து சில வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம் ஆம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த ஜூலை மாதத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இது பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற
பிள்ளையுடைய உள்ளத்திலே உம்முடைய கிரியைகள் நடைபெறும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகள் கிரியை செய்யும், அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையினாலே அவருடைய இருதயங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்தலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் இந்த 6 மாதங்களை முடிக்க செய்திருக்கிறார். எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் இருக்கிறபடியினால, அவர் உயிரோடு எழுந்தபடியினால இன்றைக்கும் நாம் பிழைத்திருக்கிறோம். அவரை விசுவாசித்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை, கெட்டு போகவில்லை. அவரை விசுவாசித்த பிள்ளைகள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வாசிக்கிறோம். பிரகாசம், அவருடைய முகத்தை, உங்களுடைய முகத்தை எல்லாம் பிரகாசமாக்கி வைத்திருக்கிறார். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சுகபத்திரமாய் நம்மை வழிநடத்தி, கர்த்தர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் தெரியுமா? என்னதான் நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. 1000 நாவுகள் இருந்தாலும் அவருடைய நாமத்தை போற்றி பாடுவதில் நாம் குறைவுள்ளவர்களாய் தான் இருப்போம். அது அவருக்கு போதாது. ஏனென்றால் யுக யுகமாய், வருஷ காலமாய் ஒரு கூட்டம் பரிசுத்தர் 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 என்று அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். நம்ம கொஞ்ச நேரம் தான் கர்த்தரை துதிப்போம். அதுல அவர் பிரியப்பட்டு வருகிறார். அதனால இந்த நாட்கள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி, இந்த ஜூலை மாதம் துவங்கி இந்த முதல் வாரத்தில் நம்ம கர்த்தருடைய நன்மையை ருசிக்கும்படியாக புசிக்கும்படியாக வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல வாசிக்கிறோம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பார். அவர் தரிசனங்களை காட்டுகிற தேவன். கர்த்தர் தரிசனமானார். ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஒருவனை தெரிந்து கொண்டார் என்றால் அவனுக்கு தரிசனமாகிற தேவன், பேசுகிற தேவன். மோசேக்கு தரிசனமாகி அந்த முட்செடியிலே முகமுகமாய் பேசினார். மோசேக்கு தரிசனமானார். ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஒருவர் அவர் தெரிந்து கொள்ளுதலை பார்த்தா தரிசனமாகிற தேவன். அந்த தரிசனத்தில் நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஒவ்வொரு நீதிமான்களோடு அவர் தரிசனமாய் வெளிப்படுத்தி தன்னை பேசுகிற தேவனாயிருந்தார். ஆனால் அந்த தரிசனத்துக்கு முன்பதாக அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். ஆம், நான் தரிசனமாகிற தேவன் தான், ஆம் என்று சொல்லப்பட்டு அது எப்படி நிறைவேறுகிறது என்றால், அநாதி சிநேகத்தால் நான் உங்களை சிநேகித்தேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதி காலம் முதல் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் நமக்கு சரியாய் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். இந்த வசனத்தை நன்றாய் கவனிக்கணும். எபேசியர் 1:4.
தமக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக்கி குற்றமில்லாதவர்களுக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இல்ல, குற்றமில்லாதவர்களுக்கு நான் வருது பாருங்க, குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கா, அப்படி வாசிக்கணும். குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு முதல்ல அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு என்ன பண்ணுமா? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இதை யார் எழுதுகிறார் என்றால் பவுல் எழுதின ஒரு சிறப்பான வார்த்தை. எபேசியர் சபை, எபேசு சபை விக்கிரகங்களால, அது முன்பு ஒரு காலத்தில் விக்கிரக கோட்டையாயிருந்தது. தீனால் என்கிற ஒரு சிலையை வைத்து அவங்க விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ஒரு சபை அங்கே உருவானது. அந்த சபைக்கு பவுல் எழுதுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப யோசிக்கணும். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் எப்படி இருக்க முடியும்? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்முடைய தேவன் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர், எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் தமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு, பிறகு உலக தோற்றத்திற்கு இல்ல, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாயிருப்பதற்கு, பரிசுத்தம் உள்ளவர்களும் அன்பிலே குற்றமில்லாதவர்களும், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு. ரெண்டு காரியம், பரிசுத்தம், அன்பிலே குற்றமில்லாதவர்களாயிருப்பது. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மை தெரிந்து கொண்டார். இந்த காலங்களெல்லாம் நிறைவேற்றி வரும்படி, இந்த காலத்தில் பிறப்பார்கள், இவர்கள் பிறப்பார்கள், இன்னார் பிறப்பார்கள், இவர்கள் பிறந்து வருவார்கள், இவர்கள் எல்லாரையும் தேவன் தெரிந்து கொண்டா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். அவர் சொன்ன வார்த்தை அதுதான், ஆம், அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன். அந்த அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன். அதனால தான் இந்த நாட்கள்ல, உபத்திரவமான நாட்களிலே, நோய்கள் நிறைந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு, அதாவது இந்த நோய் தொற்றல் காலத்தில் பாதுகாப்பு அல்ல, அவர் எப்பொழுதுமே பாதுகாக்கிற தேவன் தான். சங்கீதத்தில் பாதுகாப்பை குறித்து அவர் காக்கிறவர், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 121 சங்கீதத்தில் பாதுகாப்பை குறித்து, அவர் காப்பதை குறித்து தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. 121:3. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் 4ஆம் வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். நம்ம கர்த்தரை போல காப்பதில் ஒருவரும் வேறு நிகராக இருக்க முடியாது. நம்முடைய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர்.
காப்பாற்றுகிறவர், நம்மை காக்கிறவர் தான். அதனால உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய சிநேகம், அனாதி சிநேகம், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவருடைய சிநேகம் அனாதியாய் இருந்தது. ஒருவரும் அவருக்கு சிநேகம் இல்லை. ஜனங்களை சிநேகிக்கும்படியாக ஜனங்களை உருவாக்கினார். இந்த ஜனங்களை சொந்த ஜனங்களாய் பாவித்து அவர் சிநேகித்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் ஒருவரே தேவன், அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், அனாதி தேவன் என்று பார்க்கிறோம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று வாசிக்கிறோம். அப்போ அனாதி தேவன், அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், அந்த அனாதி தேவன் அந்த அனாதி சிநேகத்தினால நம்மை அந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை சிநேகித்தபடினாலே இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பை பெற்று நீதிமான்களாக்கப்பட்டு நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் எழுதின புஸ்தகம். எவர்களை முன்குறித்தாரோ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு முன்குறித்தார். அன்பிலே குற்றமில்லாதவர்களுக்காக முன்குறித்தார். அன்பிலே குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு முன்குறித்தார். அந்த முன்குறித்த தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். நான் நீதிமான்களோடு கூட இருக்கிறேன், அவளை விடுவிப்பேன். அதுல கர்த்தருடைய நாமம் மையப்படும். நீதிமான்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்? நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. இதையும் பவுல் தான் எழுதி வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. இந்த ரெண்டு காரியத்துல இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க தனிப்பட்ட விதமா யோசிங்க. விசுவாச பிள்ளைங்க சொந்தமா வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது யோசிப்பாங்க, கவலையை பத்தி யோசிப்பாங்க. அது இன்னும் பூதகரமா ஆகும். ஆனா இந்த வசனத்தை வைத்து அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கிறோமா, அன்பிலே குற்றமில்லாதவர்களா இருக்கிறோமா, மாயமுள்ள அன்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அந்த அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களா, இது ரெண்டு காரியத்தை யோசிக்கணும் விசுவாசிங்க. இந்த வசனத்தை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க நல்ல ஞாபகத்துல வைத்து அதை சிந்தித்து பார்க்கணும். இல்ல உங்களுக்கு தெரிந்தவங்க கிறிஸ்தவ பிள்ளைகளா யாராவது இருந்தாங்கன்னா பக்கத்துல அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கிறோமா, ஒருவருக்கொருவர் கான்வர்சேஷன் பண்ணுங்க. அந்த அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 1:15, நான் அப்படி இருந்தும் என் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று வாசிக்கிறோம்.
தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் என்னை அவர் என்ன பண்ணாராம்? அவருடைய கிருபையினால் அழைத்த தேவன். தாயின் வயிற்றிலிருந்து வாசிங்க. என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து முன்குறிச்சிட்டார். அதனால பிரித்தெடுத்து அந்த கற்பத்திலே அந்த பிள்ளைகளை பிரித்தெடுத்து அவருடைய கிருபையினால் அழைத்த தேவன். அந்த முன்குறித்ததை குறித்து பவுல் எந்த அளவுக்கு யோசித்து பார்க்கிறார் பாருங்க. முன்குறித்திருக்கிறார், முன்குறித்தவர்களை அழைத்தும் இருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கினவரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அவர் முன்குறித்த தேவன் அவரை அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கியிருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, அந்த அநாதி சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகம் என்று பாருங்க. அநாதி சிநேகத்தினால் உங்களை சிநேகித்தேன். அந்த சிநேகம் இன்றைக்கும் இருக்கிறது, உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது. ஏசாயா 54 7ஆம் வசனத்தை வாசிங்க. இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். நம்ம ஜனம் கூட ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு. சில வேளைகளில் சில சம்பவங்கள் வரும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை விட்டு போயிட்டாரு, என்ன நேசிக்கல, எனக்கு இதை செய்யல, எனக்கு தரல, இத சொல்லுவாங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கம். அந்த சிநேகத்துல என்ன தெரியுமா இருக்குது? உருக்கமான இரக்கம். அவருடைய இரக்கங்கள் 1000 தலைமுறை. உருக்கமான இரக்கம். அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன். இந்த அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன். அப்பதான் இந்த பவுல் கூட திரும்ப அதை சொல்றார். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கும் பொழுது 39, 37 வாசித்தா அது கிளீனா புரியும். வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த அநாதி சிநேகத்தை உணர்ந்தவங்க இயேசுவின் அன்பை விட்டு ஒரு காலம் விலகி போக மாட்டாங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், நிச்சயித்திருக்கிறேன். ஒரு முடிவு பண்ணிட்டார், என்னை பிரிக்கவே முடியாது. எத்தனை பாடுகளை சகிச்சாலும் அவரை முறுமுறுக்காமல், ஆண்டவரே இந்த பாடுகளின் வழியாய் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுவேன்,
இந்த பாடுகள் வழியாய் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வேன். என் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்கிற பாடத்தை நான் கற்றுக்கொள்வேன். அந்த அனாதி சிநேகத்தை உணர்ந்தவங்க ஒரு காலம் அந்த சிநேகத்தை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த அனாதி சிநேகத்தினாலே உங்களை சிநேகித்தேன் என்கிறார். அந்த அன்பு பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவன் வார்த்தையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த பூமியிலே எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுது. அந்த வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இதையும் பவுல் தான் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்த நாட்களிலே இயேசு இருந்தார். இயேசு இந்த பூமியில பிறக்கும் போது மாத்திரம்தான் அதுக்கப்புறம் இயேசு வந்தார் இல்ல. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்த நாட்கள். வாசிங்க அந்த வசனத்தை. ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று, அந்த ஆதி காலம் முதல் மறைந்திருக்கிற ரகசியம், அந்த அனாதி சிநேகம் சில பேருக்கு தெரியல. மறைந்திருக்கிற அந்த ரகசியத்தினுடைய ஐக்கியத்தை இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கும் பொருட்டு இந்த கிருபையை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். பவுல் சொல்றார், இந்த கிருபையை ஆதி முதலாய் உங்களை தெரிந்து கொண்டேன், அனாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன், தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்த அவருடைய கிருபையினால் அழைத்த தேவன் இந்த கிருபையை எனக்கு கொடுத்தார். இப்படி வெளிப்படுத்தல், அந்த நாலேஜ், இவை எல்லாவற்றும் கர்த்தர் கிருபையினால் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். பாருங்க, அனாதி சிநேகம் என்று வாசித்தோம். 9ஆம் வசனத்துல அனாதி தீர்மானம் என்று முடிகிறது. வாசிங்க 9ஆம் வசனம், அதே அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம், அனாதி சிநேகம் அவர்கிட்ட இருந்தது. அதுல ஒரு தீர்மானம் இருந்தது. அந்த அனாதி தீர்மானம் உங்களை எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட விதம், அந்த தீர்மானம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் பாருங்க, ஒரு தீர்மானத்தையும் அந்த நாட்களிலே அனாதி தீர்மானமாய் அவர் எழுதி வைத்திருக்கிற காரியம். 12ஆம் வசனத்திலே முதல்ல இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவரை பற்றும் விசுவாசத்தால் தைரியம், திட நம்பிக்கை, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். ஏனென்றால் ஆதாமை உருவாக்கி அவன் பாவம் செய்தபடினாலே தேவனை விட்டு பிரிந்தான். திரும்பவும் தேவனோடு கூட சேருகிற ஸ்லாக்கியத்தை தேவன் உருவாக்கி வைத்தார். பாருங்க, அவரை பற்றும் விசுவாசத்தால். யாரெல்லாம் இயேசுவை பற்றி விசுவாசிக்கிறீங்க,
பற்றி பிடித்து விசுவாசிக்க, வசனத்தை பிடித்து விசுவாசிக்க. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தைரியம், திட நம்பிக்கை, பிதாவோடு சேருகிற ஸ்லாக்கியம். இதையும் பவுல் தான் எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு நன்மைகள் இருக்கு பாருங்க. ஒரு தைரியம் இருக்கிறது, இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியம், அந்த திட நம்பிக்கை. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தருது. அந்த நம்பிக்கை, திட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில சந்தோஷப்படுகிறேன். இயேசுவை, அவருடைய வசனத்தை பின்பற்றுகிற நான் அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு திட நம்பிக்கை, தைரியம். எல்லாரும் தைரியம், திட நம்பிக்கை எதுல வச்சிருப்பாங்கன்னா பணத்துல வச்சிருப்பாங்க. ஒரு 5 லட்சம் பணம் இருந்ததுன்னா பரவாயில்ல, எனக்கு சேஃப்டிக்கு 5 லட்சம் இருக்குது, தைரியமா இருப்பேன். ஒரு பெரிய சொத்து வீடு இருக்குதுன்னா எனக்கு பிற்பாடு அந்த வீடு இருக்கிறது, தைரியமா திட நம்பிக்கையா இருப்பாங்க. ஆனால் எனக்கு நான் சொல்லுகிறேன், திட நம்பிக்கை என் இயேசு, இயேசுவுக்குள்ளே நான் தைரியமா இருக்கிறேன். எனக்கு பிற்பாடு அவர் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நேர்த்தியா செய்வார். இது இயேசுதான் என்னுடைய தைரியம், என்னுடைய நம்பிக்கை அவர்தான். அதனால் இயேசுவை பற்றும் விசுவாசத்துல அந்த தைரியம், திட நம்பிக்கை, தேவனோடு கூட சேருகிற ஸ்லாக்கியம். வாசிக்கலாம். அடுத்த வசனம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். அப்போ அந்த விசுவாசத்தினாலதான் இயேசு நமக்குள்ளே வருகிறார், வாசமாயிருக்கிறார். விசுவாசம் இல்ல, சோதரம் 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 சும்மா சோதரம் சொல்லி காலத்தை வீணடிக்காதீங்க. விசுவாசத்தோடு, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். விசுவாசத்தோடு இருக்கணும். அந்த விசுவாசத்தினாலதான் கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயங்களை வாசமாயிருக்கும். 2வது பாருங்க, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. திரும்ப அந்த அன்பை தான் கொண்டு வர, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் மாறும். அவர் அநாதி சிநேகத்தால் சிநேகிச்சிட்டே இருக்கிறார். அந்த அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டார். அந்த அன்பிலே திரும்ப அந்த வார்த்தை எழுதுகிறார், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக. அந்த அன்பிலே மாயமுள்ள அன்பை வெளிப்படுத்தாத, அந்த அன்பிலே குற்றம் இருக்கவே கூடாது. மாயமில்லாத அன்பு, குற்றமில்லாத அன்பு. 18ஆம் வசனத்தை வாசிப்போம். சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட, எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட, விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்குள்ள தேவ அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும்? அகலம், நீளம், ஆழம். அகலம், நீளம், ஆழம், உயரம். அவருடைய அன்பிலே அந்த அளவுக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயிருக்கணும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும். தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும். இதெல்லாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாயிருப்பதற்கு அந்த அன்பை அறிந்து கொள்ளணும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளணும். மனுஷனுடைய அறிவு
விதவிதமா இருக்குது. நிறைய காரியங்களை யோசிக்கிறான். உலகத்துல ஒரு தீமை வர வைப்பதற்கு மனுஷனுடைய அறிவு செயல்படுகிற எல்லா ஜனங்களும் பாதிக்கப்படணும். இன்றைக்கு அமெரிக்கா கூட வல்லரசு நாடு, நான் உங்களை அழிச்சிடுவேன், என் மேல ஏதாவது பண்ணீங்கன்னா நான் எல்லாவற்றையும் அழிச்சிடுவேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்கிறான். மனிதர்கள் உருவாக்கின காரியங்களே அது அழிவுக்குள்ளாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ரஷ்யாக்காரன் சொல்றான், நான் உங்களை அழிச்சிடுவேன், என்கிட்ட ஆயுதங்கள்லாம் நிறைய இருக்கிறது. இப்படி மனுஷனுடைய அறிவு பெருகி அது வீணாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அறிவு கெட்டாத அந்த அன்பு, இயேசுவினுடைய அன்பு, இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், வல்லவர்களாக மாற வேண்டும், அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்பட வேண்டும். தேவனுடைய சகல பரிபூர்ணம், அந்த அறிவு நம்ம உணர்ந்து நிறையப்படவும் அவர் எப்படி வேண்டார்? 20ஆம் வசனத்துல, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள பவுல் இதற்காக ஜெபிக்கிறார். அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணரும்படிக்கு அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாக மாறும்படி, நீங்கள் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற இந்த அன்புக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு இது நிறைவேற்ற ஜெபம் பண்ணுகிறோம், அது தவறு இல்லை. ஆனால் இந்த சத்தியத்தை வாசிக்கிறதான, இந்த சத்தியத்தை கேட்கிறதான உங்களுடைய உள்ளத்துல தேவ அன்பினால நிறையப்படும். தேவ அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களா, நமக்குள்ளே இருக்கிற அன்பினாலே பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு நாம் ஜெபிக்கணும். நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக தேவன் இன்னும் வெளிப்பாடுகளை கொடுத்து, வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்து நம்ம இன்னும் கர்த்தர் அறிந்து கொள்ள உதவி செய்வார். 21ஆம் வசனம் பாருங்க. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதான இடம் எதுனா சபை. சபைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று முடிக்கிறார். அதனால இந்த தகப்பனுடைய அன்பு, பிதாவினுடைய அன்பு, பிதாவினுடைய ஸ்நேகம், அனாதி ஸ்நேகம், அதுக்குதான் 2 காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க பார்க்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். ஒரு தகப்பனுடைய மேய்ப்பன், உங்களில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்கள் மேலே போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்றார் அல்லவா. இதுதான் அநாதி ஸ்நேகம். இந்த ஸ்நேகம் தான் அநாதி ஸ்நேகம். ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு,
அந்த மேய்ப்பன் மற்ற எல்லா ஆடுகளையும் வைத்துவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போனான். அந்த ஆடு சிக்குண்டு பலவிதமான வேதைகளினால மீட்க முடியாமல் இருக்கிற ஆடு. அந்த ஆட்டை தூக்கி தோள் மேல போட்டுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்து தன் சிநேகிதர் எல்லாரையும் அழைப்பித்து, தொலைந்து போன இந்த ஆட்டை நான் கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறான். பாருங்க, 11ஆம் வசனத்துல அந்த ஒரு தகப்பனுடைய சுபாவத்தை பார்க்கிறோம். அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அந்தபடியே அந்த தகப்பன் ஆஸ்திகளை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு இளைய மகன் தூரதேசத்துக்கு புறப்பட்டு போனான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்தில் குடி ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கிறதான வேலைகளில் அமர்த்தினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு உண்டு, நானும் பசியினாலே சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று என்னை சொல்லாமல் நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு வந்தான். தூரத்தில் வரும்பொழுதே தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். பிரியமானவர்களே, ஒரு தகப்பனுடைய அந்த அன்பு, தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. மாம்சத்தில் இருக்கிற தகப்பன்களை சொல்லவில்லை, ஆதி முதலாய் அநாதி சிநேகத்தால் சிநேகித்திருக்கிற பிதாவினுடைய அன்பு நம்மை இன்னும் சிநேகித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பிலே வேரூன்றி நிலைத்திருங்க. அந்த அன்பை ருசித்து பாருங்க, அந்த அன்பை தியானிங்க, அந்த அன்பை குறித்து பேசுங்க. அந்த அநாதி சிநேகத்தினால் உங்களை சிநேகித்தேன் என்கிறார். அந்த அநாதி சிநேகம் எவ்வளவு ஒரு அருமையான சிநேகம். உங்களை சிநேகித்தேன், உங்கள் ஒவ்வொருவரையும் சிநேகித்தேன். அந்த அன்பை நினைங்க. இந்த காலத்தில் எவ்வளோ நேரங்கள் இருக்கிறது, அந்த அன்பை குறித்து யோசிங்க. நான் பேசுகிற இந்த சத்தியத்தில் இந்த வசனத்தை குறிப்பிட்டு வைத்து கொண்டு அந்த அன்பை குறித்து யோசித்து பாருங்க. அன்பை குறித்து யோசிச்சா போதுமா? எனக்கு வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, சாப்பிட முடியலையே, நாங்கள் பிழைப்பதற்கு எது வழி? அந்த அன்பை குறித்து யோசித்து பாருங்க. அந்த அன்பினால நிறைஞ்சாவே நமக்கு பசியே எடுக்காது. அந்த அன்பை நினைத்து உண்மையாகவே கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துகிறவராயிருக்கிறார். நம்மை காப்பாற்றுவார், நம்மை வழிநடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2
பேருடைய 100 ஆடுகளை வைத்திருந்த ஒருவன் அந்த அன்பு, அதாவது இந்த சம்பவம்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய அன்பை இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற ஒரு மனுஷன் 100 ஆடுகளை வைத்திருந்தான். ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. அந்த ஒரு ஆட்டுக்காக அலைந்து திரிந்து அந்த ஆட்டை கண்டுபிடித்தான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். இளைய மகன் மிகவும் மோசமான நிலையில இருந்து தன் ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அந்த ஆஸ்திகள் எல்லாம் வீணாய் அழித்தான். திரும்பவும் அந்த அன்பு, அந்த தகப்பனுடைய அன்பு அவனை சேர்க்கிறது. அவன் புத்தி தெளிந்து என் தகப்பன் அண்டைக்கு போவேன், வேலைக்காரர்கள் திரளான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கே பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, நான் இங்கு பசியினாலே சாகிறேன் என்று உணர்ந்து எழுந்து தன் தகப்பனிடத்துக்கு ஓடினான். அதனால பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை குறித்து குறையே சொல்லாதீங்க. உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். அதுதான் அனாதி சிநேகம். அந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருந்த அந்த அனாதி சிநேகம் உங்களை சிநேகித்தது. தேவன் அன்பினாலே உங்களை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டார். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருப்பதற்கு, குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உங்களை தெரிந்து கொண்டார். அந்த அன்பிலே தேவன் உங்களை நிரப்புவாராக. அந்த தகப்பனுடைய அன்பு ஆதி காலம் முதல் அனாதி சிநேகமாய், அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள ஒரு சிநேகம். அந்த அனாதி சிநேகம், அன்புள்ள சிநேகம், அது இன்னும் உங்களை நேசித்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்கவே வேண்டாம். இந்த உலகத்தில் என்னை நேசிக்கிறவங்க இல்லையே, எங்களை விசாரிக்கிறவங்க இல்லையே என்று யோசித்து வீணாய் தேவனை மறுதளிக்கிறவர்களாய் இருக்க வேண்டாம். அந்த அனாதி சிநேகம் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது, உங்களை சிநேகித்துக் கொண்டிருக்கிறது, உங்களை அன்பாய் நேசித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை நண்பர்களாய் சிநேகிக்கிறார். அந்த ஏசப்பா, அந்த தேவன் உங்களோடு கூட உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உமக்கு ஆராதனை செய்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் வரப்போகிற தேவன். ஆண்டவர் ஏசப்பா, நீர் வரப்போகிறீர். சீக்கிரமாய் அது நிறைவேற்றப்பட போகிறது. ஆண்டவரே, உங்களுடைய அன்பினாலே எப்பொழுது நாங்கள் நிறைந்திருக்க உதவி செய். அனாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்து, உங்களுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாம் முழு அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்பா, அந்த அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். எங்களுடைய வாய்கள் எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர், அந்த குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு, குறை பேசுகிற வாயை நீக்குங்க. குறை பேசுகிற நாவு எங்களை விட்டு நீக்கப்பட வேண்டும். உங்களுடைய அன்பை குறித்து பேச வேண்டும். உங்களுடைய அன்பை குறித்து ஆழமாய் பேச வேண்டும். உங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பிலே குற்றமில்லாதவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எங்களை தெரிந்து கொண்டு அனாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்திருக்கு. நான் உங்களுடைய சத்தியத்திலே நடக்க உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. ஆவியானவரே, பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படுத்துங்க. அந்த குடும்பங்கள் சமாதானமாய் உங்களுடைய அன்பினாலே நிறைந்திருக்கட்டும். எங்க சபை சேர்ந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் உங்களுடைய அன்பினாலே நிறைந்திருக்கட்டும். இந்த அன்பிலே பயம் இல்லப்பா, தைரியத்தை கொடுக்கிறீர். விசுவாசத்தினாலே ஆண்டவரே, அந்த அன்பிலே தைரியத்தை கொடுக்கிறீர், திட நம்பிக்கையை கொடுக்கிறீர். பிதாவிடம் சேர்த்து கொள்ள, அவரோடு கூட சேர்ந்து கொள்ள ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறீர். ஆண்டவர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க. ஏன்னா ஆண்டவரே, என்னாலும் ஆண்டவரே உடைய அன்பு அவளை விட்டு விலகாதிருப்பதாக, உடைய கிருபை அவளை விட்டு விலகாதிருப்பதாக பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது